சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த மயிலருகையை எடுத்து உன் நோட்டு புஸ்தகத்தில் வச்சுக்கோ கலைவாணி. அம்மா, இது எதுக்கு நோட்ல வச்சுக்க சொல்ற? இந்த மயிலருகையை எடுத்து நோட்டு புஸ்தகத்தில் வச்சா கொஞ்ச நாள்லயே இது புதுக்குட்டி போடும். நீ எது சொன்னாலும் சரியாதான் இருக்கும். கலைவாணியா? ஆமா, நான் தான் கலைவாணி. நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அப்பெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது, நமக்குள்ள இருக்கிற பந்தத்தை பத்தி. நீதான் கலைவாணின்னு தெரிஞ்சதும் என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐம் சோ ஹாப்பி. நீ என் பக்கத்திலேயே இருந்தோம் நான் உன்னை பத்தி நினைக்காமலே இருந்திருக்கேன். கலைவாணி, உன்னை பார்த்ததும் எப்படி எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வராம போச்சு. என்ன விடுங்க, மூச்சு முட்டுது. என்ன விடுங்க, மூச்சு முட்டுது. என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க. மூச்சு கூட விட முடியல. என்ன விடுங்க, மூச்சு முட்டுது. நான் தான் சொல்றேன்ல, விடுங்க. என்ன விடுங்கன்னு சொல்றேன்ல, மூச்சு முட்டுது. ஐயோ, சொன்னா கேளுங்க, விடுங்க. என்ன விடுங்க. காயத்ரி, மூச்சு முட்டுது. காயத்ரி, விடுங்க. காயத்ரி. என்னாச்சு உனக்கு? தூக்கத்துல ஏதோ பேசிட்டு இருக்க? ஒண்ணுல பாட்டி, ஒரு கனவு கண்ட. நல்ல கனவு கண்டப்போ. வயசு பிள்ளைக்கு இப்படி கனவு வந்தா அது கல்யாணத்துக்கு நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்பா, அப்பா முருகா, அந்த ரேஷ்மா செழியன் சாருக்கு தகுந்த பொண்ணு இல்லைன்னு ஆதிசங்கரி அம்மா வாயாலேயே சொல்ல வச்சுட்ட. செழியன் சாருக்கும் ரேஷ்மாவுக்கும் இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அதுக்கு நீ தான் பாத்துக்கணும். ஆதிசங்கரி மேடம்ல, ஆதிசங்கரி மேடம் அவங்க வாயால நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகன்னு சொல்லி ஏத்துக்க வைக்கிற காலத்தை நீ தான் கூடி சீக்கிரம் உருவாக்கி கொடுக்கணும். அதுவும் இல்லாம செழியன் மனசுல நான் இடம் பிடிக்கணும். அதுக்கு நீ தான் அருள் புரியணும்.
இதுக்கு முன்னாடி அவ வேண்டிக்கிட்டது நம்ம காதுல நல்லா பளிச்சுன்னு விழுந்துச்சு. இப்போ கடைசியா அவ என்ன வேண்டிக்கிட்டான்னு புரியலையே. அது புரியலனாலும் முன்னாடி அவ வேண்டிக்கிட்டது புரிஞ்சதில்ல. வாங்க. முருகன் கிட்ட நீ என்ன வேண்டிக்கிட்ட? ஐயோ, நம்ம முருகன் கிட்ட ஆதிசங்கரி அத்தை வாயால நம்மள மருமகனை ஏத்துக்கணும்னு வேண்டிக்கிட்டது ஒருவேளை இவங்க காதுல விழுந்திருக்குமோ? என்ன நான் கேட்டதுக்கு பதிலையே காணோம். என்ன வேண்டிக்கிட்ட? இவ என்ன வேண்டிக்கிட்டான்னு அவ சொல்லிதான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? அவ என்ன வேண்டிக்கிட்டான்னு நம்ம காதலே நல்லா விழுந்துச்சே. இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும்? சாட்சி ஏண்டி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா செழியனுக்கும் ரேஷ்மாக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு வேண்டிப்ப? அண்ணி, நீங்க ரேஷ்மாவை மருமகளா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன விஷயத்த இவ கேட்டுட்டு வந்து இப்படி கடவுள் கிட்ட சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. நீங்களும் கேட்டீங்கல்ல. இவளை இப்பவே இந்த நிமிஷமே வீட்டை விட்டு அடிச்சு துரத்துங்க. வேலைக்காரங்க வீட்டு வேலையை மட்டும்தான் நீ பாக்கணும். இப்படி வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வேவ்லாம் பார்க்க கூடாது.